கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 118 அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? எவ்வளவு இருள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த மெசேஜை கேட்குற நீங்கள் ஒருவேளை இருளுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை பாதை தெரியாத குருடனை போல, குருடியை போல அலைந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமே வரமாட்டுக்கு பிரதர், எல்லாம் இருட்டாவே இருக்குதுன்னு சொல்லி நீ சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ எவ்வளவு பெரிய கொடிய இருட்டுல இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய கொடிய காரிருக்குள்ள இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்னு. ஹல்லேலூயா. என் தேவன், நீ எவ்வளவு பெரிய கொடூரமான இருளுக்குள்ள கடந்தாலும், வேதம் சொல்லுகிறது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் உன்னுடைய இருளை கர்த்தர் மாற்றி வெளிச்சத்திலே உன்னை கொண்டு வர என் தேவனால் முடியும். யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு. பாத்தீங்களா, வேதத்தில் எழுதியிருக்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு. நீ படித்தவனா இருக்கலாம், நீ பணக்காரனா இருக்கலாம், நீ ஏழையா இருக்கலாம், நீ கல்லாதவனாய் கூட இருக்கலாம். படித்தவனுக்கும் தேவைப்படுகிறார் இந்த இயேசு, படிக்காதவனுக்கும் தேவைப்படுகிறார் இயேசு. ஏன்னா படித்தவன் வாழ்க்கையிலேயே இருள் இருக்கும், படிக்காதவன் வாழ்க்கையிலேயே இருள் இருக்கும். ஆனால் ஒன்று, எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும் அந்த இருளின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்ந்து போகட்டும். நிறைய பிள்ளைங்களுக்கு வெளிச்சம் பிடிக்கிறது இல்லை. பாருங்க, வீட்டுக்குள்ள இருந்தாலும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அந்த இருட்டுல இருந்து நிறைய பேர் வெளியே வர மாட்டுக்காங்க. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீ சுவிட்சு போடும்போது தான் உனக்கு வெளிச்சம் வருகிறது. நான் சொல்லுகிறது கரண்ட் வெளிச்சம் அல்ல, நான் சொல்லுகிறது ஒரு சாதாரணமான வெளிச்சம் அல்ல. இந்த வெளிச்சம் உன்னை தொட்டது. ஆனால் அன்னைக்கு பவுல வந்து ஒரு ஒளி தொட்ட போது சவுலா இருந்தவனை தலைகீழாய் கர்த்தர் மாற பண்ணினது மாதிரி இன்னைக்கு எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு, எல்லாரையும் கேவலமா பேசிட்டு, என் இஷ்டப்படி தான் நடப்பேன், என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன் இப்படின்னு முரட்டாட்டத்தோடு போதை மருந்துக்கு அடிமையாகி குடி பழக்கத்தில் இருந்து கொண்டு துஷ்ட மனுஷனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன் மேல தேவனுடைய ஒளி வந்து படும். இந்த நேரத்தில் ஷபரபலபா எல்லா விதமான தடையையும் ஆண்டவர் மாற பண்ணுவாராக. நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்துள்ள நாட்களிலே இந்த பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை